லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணணும். லக்னம் தான் உயிர். அதுலேருந்து தான் உங்கள் திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணுறது லக்னத்தை வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலாக இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டா என்னென்ன நடக்குன்றதை ஜென்ரலாக பார்க்க போகிறோம் வாங்க. கடக லக்னம். உங்கள் ராசி கட்டத்தில் கடகத்தில் போட்டிருந்தா அதுதான் உங்கள் லக்னம். ராசிக்கு இது நல்லாவே வேலை செய்யும். சரிங்களா? ஓகே. இந்த கடக லக்னம்ன்றது பெண் வீடு, நீர் வீடு, தாய் ராசி, ராணி ராசி. அதாவது நம்மளது வந்து எல்லா ராசிக்கும் 2 வீடு இருக்கும். செவ்வாய்க்கு, புதனுக்கு, சனி பகவானுக்குன்னு. ஆனால் சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு. ஏன்னா சூரியன் தான் அப்பா, சந்திரன் தான் அம்மா. இந்த கடகம்ன்றது சந்திரன் அம்மா, தாய் ராசி, பராசக்தி அன்னை பராசக்தி. சரி, இப்போ தாய் ராசின்னு அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? தாய் உள்ள மாதிரி இருக்கும். இப்போ இது ஒன்றும் இல்லை, இதில் வந்து புனர்பூசம் 4, பூசம் 4 வீடு வரும். உங்களுக்கு வந்து ஆயில்யம் 4 வீடு வரும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தது யாருன்னா ராமர். அதனால தான் ராமருக்கு வந்து ராமர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். ஆனால் இன்றைக்கும் ராமராஜ்யம் அந்த அளவுக்கு ராஜ்யம் வந்தது இல்லைன்றோம். என்னென்னா அவர் அவ்வளோ கம்பேஷனேட்டாக இருந்தார். அந்த தாய் உள்ளம்ன்றது ஜாஸ்தியாக வரும். சரி, இது ஒன்று. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தாய் உள்ளம் சார் அப்படின்னீங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வெளியே போனால் அது மேட்ச் ஆகும். நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம், பெரிய பெரிய ஹோட்டலுங்களுக்கு சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகும்போது ஒரு தெருக்கடை இருக்கும். அந்த தெருக்கடையில் ஒரு அம்மா ஒரு ஆப்பம் வச்சு சுட்டு செஞ்சிட்ருக்கோம். இப்போ நிறைய இது குறைஞ்சிருச்சு. ஆனால் நார்த் மெட்ராஸில் போனாலும், நான் மதுரையிலேயும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு அம்மா ரோட்டில் நின்று ஆப்பம் சுடும். ஆனால் அங்கே வந்து கூட்டமாக ஆட்டோ நின்று சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் காரில் வந்து நின்று இறங்கி பார்சல் வாங்கிட்டு போவாங்க. அந்த அம்மா பாருங்கள், மோஸ்ட்லி பன்னு மாதிரி கொண்டை போட்டிருப்பாங்க, வட்டமாக பொட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா சந்திரன் ஆதிக்கம் இருக்கும்போது அவங்க முகம்லாம் பாருங்கள் வட்டமாக ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். பேசும்போதே வா கண்ணு சாப்பிடு கண்ணு, பை சாப்பிட்றவங்க கூட கண்ணு சாப்பிடு கண்ணுன்னுவாங்க. அவங்க மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தையாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் என்னென்னா சந்திரன் ஆதிக்கம். அதான் சொன்னேன், நல்லா இந்த எங்களுக்கு எப்படின்னா, யாராவது ஒருத்தர் நேரில் வரீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரை சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் பார்வையிலனா இது என்ன கிரகம், என்ன ராசி, என்ன லக்னம், அப்படி தான் எங்கள் எண்ணம் போகும். சரிங்களா? சந்திர லக்னத்துக்கு வந்து இப்படி தான் இருக்கும், முகம் வட்டமாக இந்த மாதிரி இருக்கும். சந்திரன் லக்னம் எப்படின்னா, சமைச்சு போட்டாங்கன்னா சாப்பாடு அப்படி இருக்கும். எனக்கு வந்து நான் வளர்ந்தது வந்து என் வீட்டில் வளர்ந்ததை விட என் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் நான் வளர்ந்தது தான் ஜாஸ்தி. ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க வீடே கெத்தின்னு இருப்பேன். அங்கே தான் அதிகமாக சாப்பிடுவேன். என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாலாம் இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து அவங்க வீட்டில் ஒரு 10 பசங்களாம் உட்காருவோம். அவங்க எவ்வளோ பேருக்கு சோறாக்கி போடுவாங்க. அது நாங்கள் டீனேஜ் வயசு தின்னுக்கிட்டே இருப்போம். அவங்க வந்து ஒன்றும் இல்லை, வெறும் தயிர் சாதம் செஞ்சு போடுவாங்க. ஆனால் அந்த தயிர் சாதம் இன்னி வரைக்கும் வேறு எங்கேயும் அந்த மாதிரி தயிர் சாதம் எனக்கு கிடைக்கல. என்னென்னா அந்த சந்திரன் ஆதிக்கமாக இருக்கிறவங்க சமைச்சு போட்டாங்கன்னா அப்படி இருக்கும் சாப்பாடு. தண்ணி எடுத்து ஊற்றா கூட அந்த தண்ணி டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா அது வந்து தாய் வீடு, அவங்களோட எண்ணம் அப்படி தான் இருக்கும். பாசம் அதிகமாக காட்டுவாங்க. உங்களுக்கு நீங்கள் சந்திரன் இல்லை கடக ராசியாக இருந்தீங்கன்னா நீங்களே கம்பேஷனேட், உங்கள் குடும்பம் லக்கி. இல்லை உங்களுக்கு யாருன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைங்களோ சந்திரனில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் லக்கி. ஏன்னா தாய் உள்ளம் சொன்ன என் குடும்பத்தை நான் உயர்த்தணும். அதாவது அவங்கள பற்றி அவங்க கவலைப்படுறத விட குடும்பத்தை பற்றி அவங்கள சார்ந்து இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால தான் இது அன்னை பராசக்தியோட ராசி, ராணி ராசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராணின்னு சொல்லிட்டோம், போல்ட்னஸும் இருக்கும். அடித்து நகர்த்திடுவாங்க பிரச்சனை வந்தால். இதுலேயும் நிறைய பேர் கவர்மெண்ட் செக்டாரில் இருப்பாங்க, எக்கச்சக்கம் கவர்மெண்ட் செக்டரில் இருப்பாங்க. மெயினாக ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய நர்ஸுலாம் பாருங்கள். நான் இது நிறைய டாக்டர்ஸ் நர்ஸில் கவனிச்சிருக்கேன். உருவ கேலியெலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய இந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ்லாம் ஒரு நர்ஸ் வருவாங்க, கொஞ்சம் உடம்போடு வருவாங்க. அவங்களாம் தான் ஹெட் நர்ஸாக இருப்பாங்க. அந்த ஹெட் நர்ஸ்லாம் பாருங்கள், அவங்க கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கும்,
முகம் வட்டமாக இருக்கும், மூக்கு மொத்தையாக இருக்கும், ஸ்ட்ரிக்ட்னஸாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவங்க தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீட்டுங்களில் ஒரு அம்மா திட்டுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா அவங்க தான் பம்பரமாக வேலை செய்வாங்க. அதெல்லாம் எதனா மோஸ்ட்லி கடக லக்கணக்காரங்களா இருப்பாங்க. இவங்கள்த வந்து மைனஸ் அப்படின்னா, ரொம்ப எமோஷனல் டைப். நிலா எப்படி 15 நாள் வளரும், 15 நாள் தேயலாம் மாரி இவங்களுக்கு அந்த மூடு ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டப்புன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன்லேருந்து வெளிய வரதே கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மைண்ட் ஸ்டெபிலிட்டின்றது கஷ்டம். இவங்களுக்கெல்லாம் நான் நெறைய சீடு தெரப்பி, பரிகாரங்கள்லாம் சொல்லுவேன். இந்த அக்ஷதைலாம் இருக்குல்ல, அக்ஷதைலாம் எப்பவுமே கையில கொஞ்சம் வச்சுக்கின்னே இருக்கணும். ஒரு பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அவனோட மைண்ட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஜாதகம் பார்த்து எந்தெந்த கிரகங்கள்ன்றத தொடர்பு இருக்கிறத பார்த்துட்டு ஒண்ணு ஸ்பெசிஃபிக்கா குடுத்தா சூப்பரா வேலை செய்யும். ஆனா பேசிக்கா அவங்க வந்து அக்ஷதைய கொஞ்சோண்டு கையில வச்சுக்கிட்டாங்கன்னா பயங்கரமா வேலை செய்யும். வழிபாட்டு தெய்வங்கள் அப்படின்னா ராமர். சொன்னா ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட வழிபடலாம். பட்டாபிஷேக ராமரை வழிபடலாம். அன்னை பராசக்தி அவங்களுடைய அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட்டா தாய் உள்ளம் கொண்டவங்கள மாரி இருக்கிற போஸ்டர்ஸ் எடுத்து வணங்கலாம். ஆயில்யம்னா லக்ஷ்மணன். நீங்க வந்து ஆதிசேஷன வணங்கலாம். இல்ல பார்வதி அம்மாவுக்கு வந்து பாம்பு கொடையா இருக்கிற மாரி நீங்க வணங்கலாம். பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். நீங்க குரு பகவான வழிபடலாம். இந்த தெய்வங்கள்லாம் வழிபட அதிகமா நீர் அன்னதானமா நாங்க திருவண்ணாமலையில இருக்கோம். சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ பேர் மோர்கள் அன்னதானமா கொடுக்க போறாங்க. நாங்களே இது ஷூட்டிங் முடிச்சு அங்க தான் போறோம். அந்த மாரி நீர் ஆகாரங்கள் அன்னதானமா குடுக்க சாமிக்கு அபிஷேகம் பண்ண நீங்க வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இப்ப வந்து உங்க லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல, ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்க இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்க வந்து பிளான் பண்றது வந்து லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனா லக்ன பத்திரிக்கா. அப்ப ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பத்தி சொல்றது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது, இந்த ஜென்மத்தில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்கா நிறைய விஷயங்கள் நடக்கும். இவரு சொல்றது கரெக்ட்டுப்பா, சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்னன்னா, ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஆனா நீங்க ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க. சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு வீட்ல ஒய்ஃபோட பிரச்சனை சார். குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பா நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்க கர்மாவ சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ நீங்க யாராவது ரொம்ப இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவர் சொல்றது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்ல கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்க லக்னத்த வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளே மேஷ ராசி அப்படின்றோம்னா, மேஷ ராசி இல்ல. உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா, அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்க மேட்ச் ஆகும். ராசி இத விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடவோ, அது அப்படியே ராசி பலன்னே போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்க லக்னத்த வச்சு நீ உங்க லக்னம் சிம்ம லக்னமா இருந்தா, அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்ல சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்த வச்சு ஒவ்வொன்னா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா, பெண் வீடா, என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவா சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்த ஆக்டிவேட் பண்ணவே நீங்க ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நெறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்கு. லக்கி கலர்ஸ் இருக்கு. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான்னு இருக்கு. அதாவது ஸ்மெல். இப்ப எது கோயில்ல பூ தரும்? வேற எதனா பண்ணியிருக்கலாம்ல. பூவிலேயே ஏன் நறுமணம் தர பூவா தரோம்? பேப்பர் பூலாம் இருக்கு. அதெல்லாம் போடாம எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால மனச மாத்த முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால மனச மாத்த முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் உலக லெவல்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமா இருக்கு. ஆனா சொல்லும்போது ஜோதிடம் பொய். ஜோதிடத்த வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசா இருக்கும். இது என்னது? இது ஒரு ஏமாத்து வேலைன்னு ஏமாத்து வேலைன்னு இல்ல. 200 கண்ட்ரிக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் மருந்துகள். மலர்களால மனச மாத்த முடியும். ஸோ அந்த இவன் நெறைய வாழ்வியல் பரிகாரங்கள நான் இதுதான் தரேன். ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு மலர் இருக்கு. ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்கு. இப்ப நான் கையிலலாம் செங்கோல் வச்சிருப்பேன். நெறைய பேர் நெறைய டைம் நான் வேற மெட்டல்ஸ் வச்சிருப்பேன். ஒரு ராசி லக்னம் ஒரு தேவைக்கு ஏத்த மாரி மெட்டல்ஸ் இருக்கு. எந்திரம் பார்க்குறோம். அது ஏன் எந்திரம் பொதுவா செம்புல இருக்கு?
தங்கத்தில் இருந்தால் என்ன, வெள்ளியில் இருந்தால் என்ன, வெள்ளிலேயே செய்கிறாங்க. அது ஏன் வெள்ளியில் செய்கிறாங்க? நம்ம இரும்பில் செய்யலாம்ல. பேப்பரில் வர்ற எந்திரத்துக்கும் செம்பில் வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸில் வரும். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க 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 ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். சார் நீங்கள் சொன்னது நல்லா இருக்குது, நீங்கள் சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும், நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். ப்ராக்டிக்கலாக எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை, என்ன பண்ணால் எனக்கு சரியாகும், நான் வீட்டில் உக்காந்து வீட்டில் இருக்க சமாச்சாரங்களை வச்சு நான் என்ன பண்ணால் ஜெயிக்கலாம், அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோன்னு கால் எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவையும் முருகர் வள்ளி தேவானை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசைகளோடு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.